சாயங்காலத்தின் மங்கிய வெளிச்சம் வானத்தையும் மனத்தையும் ஒரே நேரத்தில் மெதுவாகத் தொட்டு அமைதியை பரப்பிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில், என் தங்கப் பிள்ளையே, நான் முருகனாக உன் அருகில் அருகில் வந்து எந்த அவசரமும் இல்லாமல், எந்த கட்டளையும் இல்லாமல் அன்போடு மட்டும் உன்னிடம் பேசுகிறேன். பகல் முழுவதும் நீ ஓடியதும் யோசித்ததும் தாங்கியதும் எல்லாம் இப்போது உன் தோள்களில் பாரமாக அமர்ந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். அதனால்தான் இந்த மாலை நேரத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். மனம் சோர்ந்திருக்கும் போதுதான் உண்மை வார்த்தைகள் மெதுவாக உள்ளே இறங்கும். இன்று வரை நீ சந்தித்த ஏமாற்றங்கள், உன் நம்பிக்கையை குலைத்த மனிதர்கள், உன் முயற்சிகளை மதிக்காமல் கடந்து சென்ற காலங்கள், இவையெல்லாம் உன்னை தோற்கடிக்க வந்தவை அல்ல, உன்னை உள்ளுக்குள் வலிமைப்படுத்தி அடுத்த நிலைக்கு தயார் செய்ய வந்தவை என்பதை இப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மிடம் உடனே பதில் தராது. எவ்வளவு முயன்றாலும் அமைதியாகவே இருக்கும். ஆனால் அந்த அமைதிக்குள்ளேயே பெரிய மாற்றங்கள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன என்பதை நீ மறந்துவிடாதே. இன்று உனக்கு கிடைக்காதது நாளை உனக்கான வழியை திறந்துவிடும். இன்று உன்னை விட்டு விலகியவர்கள் நாளை உன் மனதுக்கு சுமையில்லாமல் போனதுதான் உன் வாழ்க்கையின் நிம்மதி என்பதையும் நீ பின்னால் உணர்வாய். இந்த சாயங்காலம் முடிவுகளுக்கான நேரம் அல்ல, அது ஓய்வுக்கான நேரம். சுமைகளை இறக்கி வைக்கவும் மனதை சீர்படுத்தவும் அந்த நேரம். அதனால் நாளை பற்றி இப்போது பதற வேண்டாம். வாழ்க்கை எவ்வளவு பின்னால் போய்விட்டது என்று எண்ணி உன் மனதை காயப்படுத்த வேண்டாம். இன்று நீ முடிந்த அளவுக்கு நேர்மையாக முயன்றாய் என்ற உண்மையை உன் மனம் ஏற்றுக்கொண்டால் போதும். அதுவே போதுமானது. யாரிடமும் உன் மதிப்பை நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை. உன் நேரமும் உன் உழைப்பும் உன் வாழ்க்கைக்காகவே. அதை உணராத இடங்களில் நீ அமைதியாக விலகுவதுதான் உன்னுடைய அறிவு. உன்னை காயப்படுத்திய வார்த்தைகளையும் உன் தூக்கத்தை கெடுத்த நினைவுகளையும் இந்த மாலை காற்றோடு விட்டுவிடு. அவற்றை பிடித்துக்கொண்டு நீ உன் அமைதியை இழக்க வேண்டிய அவசியமில்லை. பழிவாங்க நினைக்காதே, உன் உயரமே அவர்களுக்கு பதில். காலம் என்ற நீதிபதி யாரையும் தவறவிடாது என்பதை நீ பார்த்தே தீருவாய். உன் உடல்நிலையை கவனித்துக்கொள், உன் மனநிலையை மதித்துக்கொள். ஏனெனில் இதைவிட பெரிய செல்வம் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை. பகல் நேரங்களில் யாரும் புரியாதது போல தோன்றினாலும் இந்த மாலை நேரத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நினை. அந்த நினைவே உனக்கு ஒரு பாதுகாப்பாக மாறும். நீ தனியாக இல்லை, நீ தவறான பாதையிலும் இல்லை. உன் பயணம் சற்று தாமதமாக இருக்கிறது, அவ்வளவுதான், திசை மாறவில்லை. இந்த சாயங்காலத்தின் அமைதி உனக்கு ஓய்வை கொடுக்க வந்தது, தோல்வியை நினைவூட்ட அல்ல. நாளை மீண்டும் நீ நம்பிக்கையோடு எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிசப்தம். நீ மனதில் வைத்த நல்ல எண்ணங்கள் எதுவும் வீணாகப் போகவில்லை. அவை அனைத்தும் சரியான நேரத்துக்காக காத்திருக்கின்றன. நல்லது நடப்பதை நீ கண்கூடாக காணும் நாள் நிச்சயமாக வரும். என் தங்கப்பிள்ளையே, இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியாக ஒரு மாற்றம் தொடங்கியிருக்கிறது என்பதை நீ உணர்வாய். என் அருளும் உன் பாதையை நிழலாகக் காத்து உன் மனதை மென்மையாக ஒளியூட்டிக் கொண்டே இருக்கும். அதை நீ நாளை அல்ல, சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்வாய்.